ربك عطاء حسابا. ஒரு வித்த நற்ற மாதம் தான் ரஜப். The Shaban is a month of watering. தண்ணி ஊற்றுறது தான் நாட்டின வித்துக்கு தண்ணி ஊற்றுறது ஷாபான்ல. The Ramadan is month of harvesting. அதாவது நாட்டின அந்த மரத்தால விளைச்சல் எடுக்கக்கூடிய மாதம் தான் ரமதான். அல்லாஹ் தாலா நம் அனைவரும் ஒவ்வொரு இபாதத்தும் வாழ்க்கையில ஒவ்வொரு விதமான வித்தியாசமான அனுபவத்தையும் ஒரு இன்பத்தையும் வாழ்க்கையில தரும். ஒவ்வொரு இபாதத்தின் மூலமாக அல்லாஹ்விடத்துல ஒவ்வொரு விதமான நெருக்கத்தை உண்டாக்கக்கூடியதாக இருக்கும். பொதுவாக அது ஒரு விதமான இபாதத், ஜக்காத் அது ஒரு விதமான இபாதத். ஒவ்வொரு இபாதத்திலையும் ஒவ்வொரு விதமான டேஸ்ட், ஒவ்வொரு விதமான அனுபவம், வித்தியாசமான நெருக்கம் அல்லாஹ் தாலாத்துல எங்களுக்கு உண்டு பண்ணும். அதுதான் ஒவ்வொரு இபாதத்துக்குண்டான ஸ்பெஷாலிட்டி. உம்ரா ஹஜ் என்பது அது அல்லாஹ்வுடைய வீட விசிட் பண்ண போறது. சிம்பிளா நாங்க உலகத்துல விளங்கி கொண்டிருந்தா யாராவது ஒருத்தர் எங்களை வீட்டுக்கு இன்வைட் பண்றாருந்தா நாங்க அந்த வீட்டுக்கு போவோம். இல்லாட்டி எவ்வளவு பெரிய ஃபங்க்ஷன் நடக்கும், எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் இருக்கும். ஆனா அந்த வீட்டுக்கு போக இயலாது. அந்த வீட்டுடைய இன்விடேஷன், வீட்டுடைய ஓனர், அந்த வீட்டுடைய சொந்தக்காரர் அவரு வீட்டுக்கு எங்களை அழைக்காத வரைக்கும் இன்விடேஷன். இது நாங்க பொதுவாக உலகத்துல எல்லாரும் அறிஞ்சிருக்கிற விஷயம் தான். இன்விடேஷன் இல்லாம எங்கேயும் போக இயலாது. அதே மாதிரி மக்கா முக்கர்ரமா, மதீனா முனவ்வரா, சுப்ஹானல்லாஹ், இது உலகத்துல ஆக சிறந்த பூமி. அல்லாஹ் தாலா மக்காவோட ஹிதாயத்தை கனெக்ட் பண்றான். அல்லாஹ் தாலா மக்காவோட அமன கனெக்ட் பண்றான். ஒமன் தஹலஹு கான ஆமினா, யாரு மக்கா உள்ளுக்கு நுழைஞ்சிட்டார்களோ தஹலஹு ஆமினா, அவர் அமன், நிம்மதி அடைஞ்சிட்டாரு, பாதுகாப்பு அடைஞ்சிட்டாரு. அவரை யாரும் ஹர்ட் பண்ணவும் இல்லாது, அவருக்கு எந்த ஒரு தீங்கும் விளைவிக்கல. அப்ப அதே மாதிரி ஹிதாயத்தையும் அல்லாஹ் காபத்துல்லாவோட இணைச்சிருக்கிறான். நிம்மதியை, அமைதியை, பாதுகாப்பையும் அல்லாஹ் தாலா காபத்துல்லாவோட இணைச்சிருக்கிறான். அதே மாதிரி எங்களுடைய திசை எல்லோரும் ஒரு திசையாக ஒன்றாக திரும்பணும், ஒரு இடத்தை நோக்கி தொழணும்ன்றத அல்லாஹ் காபத்துல்லாவாக ஆக்கியிருக்கிறான். சுப்ஹானல்லாஹ், அப்படியான ஒரு இடம் தான் ஹரம். அல்லாஹ் தாலா இந்த இடத்தை பத்தி சொல்லும் பொழுது அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா முதல்ல உலகத்தில் அல்லாஹ்வுக்கு ஒரு வீடு கட்டப்பட்ட இடம் தான் அவ்வல பைத்தின் உதிய லின்னாஸ் லல்லதி பிபக்கத முபாரக்கத வஹுதல் லில் ஆலமீன். பக்கா மக்கா ரெண்டும் ஒரே மீனிங் தான். பக்காண்டாலும் ஒன்றுதான், மக்காண்டாலும் ஒன்றுதான். பிபக்கத ஹுதல் லில் ஆலமீன், இது முழு உலகத்துக்கும் ஹிதாயத்துக்குரிய இடம் அல்லாஹ் காபத்துல்லாவாக ஆக்கியிருக்கிறான். சுப்ஹானல்லாஹ், யார்கிட்ட கேட்டாலும் உங்களோட வாழ்க்கையுடைய ஆசை என்னன்னா, நான் ஒரு நாள் கூட இந்த காபத்துல்லாவை பார்த்துட கூடாதா அப்படின்னு ஒரு ஏக்கம் இயங்குவாங்க. அது அல்லாஹ்வுடைய வீடு. அப்ப அல்லாஹ் எப்போது இன்விடேஷனை தருவானோ அப்போதுதான் அழைக்கப்படுவாரு. சில நேரம் பெரிய கேப்பபிலிட்டி இருக்கும், அவருக்கு எல்லா வசதி வாய்ப்புகளும் இருக்கும், எல்லா விதமான ஏற்பாடுகளும் இருக்கும், எவ்வளவு ட்ரை பண்ணுவாரு. மௌலானா தாரிக் ஜமீல் சொன்னது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. நான் ஒரு டாக்ஸி டிரைவரை சந்திச்சேன். அவரு ஜித்தால இறங்கி நான் ஓகேயா கேக்குதா? நான் ஹரத்துக்கு வந்து கொண்டிருக்கிறேன். நான் அந்த டாக்ஸி டிரைவரோட பேசுற நேரம் நான் அவர்கிட்ட விசாரிச்சேன். அவர் சொன்னாரு, 17 வருஷமா நான் இங்கே டாக்ஸி ஓட்டுறேன், ஆனா இன்னும் ஹரத்துள்ளுக்கு போனது இல்லை. அல்லாஹ் அக்பர். நான் முதல்ல விளங்க வேண்டிய விஷயம், ஒவ்வொரு இபாதத்தும் ஈவன் தோ ஒன் சுப்ஹானல்லாஹ் சொல்றதா இருந்தாலும் எங்க அல்லாஹ்வுடைய உதவி இல்லாம செய்ய முடியாது. என்னுடைய அல்லாஹ்வுடைய கிருப, அல்லாஹ்வுடைய கருணை, அல்லாஹ்வுடைய எதை பாக்கியம் என்று சொல்றோமோ அந்த பாக்கியம் இது அல்லாஹ் இடத்துல இருந்து கிடைக்கக்கூடியது. அதனால அத சொல்லுவாங்க, அல்லாஹ்வுடைய இறக்கம் இருந்துச்சுன்னா பாவம் அவருடைய பக்கத்து சீட்ல இருக்கும், ஆனா அல்லாஹ் அவரை பாவத்துல இருந்து பாதுகாப்பான். அல்லாஹ்வுடைய கருணை அன்பு இல்லாட்டி அவரை டிக்கெட் புக் பண்ணி போவாரு பாவம் செய்யறதுக்காக வேண்டி. இதே மாதிரி தான் அவர் சொல்றாரு, நான் 17 வருஷம் இங்கே டாக்ஸி டிரைவரா இருக்கிறேன், ஆனா ஒரு நாளும் ஹரத்துள்ளுக்கு போனது இல்லை. ஏதா பிஸி, நான் ஒர்க்ல பிஸியாக இருக்கிறேன். ஒர்க் பிஸி ஒன்றும் இல்லை, அல்லாஹ் அவரை இன்னும் இன்வைட் பண்ணல. இப்ப சிலவங்க யோசிக்கலாம், என்ன இன்வைட் பண்றதுக்கு நான் என்ன செய்யணும்? ரெண்டு விதமான முயற்சி. முதலாவது துஆ, எந்த நேரம் அதற்குண்டான ஆசை துஆ இருக்கணும். இரண்டாவது விடயம்
அவருக்கு எந்த முறையில அவர் அந்த பிரயாணத்துக்கு தயாரிக்க செய்யணுமோ அந்த தயாரிப்பை செய்யறது. ஏதாவது ஒரு பணத்தை வச்சு அதை சேர்த்து வாரது, ஒரு அன்பிலப்பை வச்சு யாரெல்லாம் நான் அவனுடைய வீட்டுக்கு வாரத்துக்காக தயாராகிறேன், முயற்சி செய்கிறேன். இந்த முயற்சியையும் இந்த எஃபர்ட்டையும் அல்லாஹ் இடத்துல முன்வைக்கிறது, துஆவை முன்வைக்கிறது. இந்த ரெண்டு விஷயமும் நடக்கிற நேரத்துல அல்லாஹ் நிச்சயமா அவருக்கு இந்த பாக்கியத்தை நசீபாக்குவான். அதனால சில நேரம் டிலே ஆகலாம். நான் இவ்வளவு நாள் கேட்கிறேன், இந்த ரப்புடைய வீட்டுக்கு போறதுக்கு எனக்கு டைம் கிடைக்கிறது இல்லை. அதனால யாரும் நிராசை ஆகிடக்கூடாது. அவங்களுக்கு தெரியும், அக்டோபர்ல நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க, அக்டோபர்ல 4 இமாம்களை நியமிக்கப்பட்டாங்க. மக்கால 2 இமாம், மதீனால 2 இமாம், லாஸ்ட் அக்டோபர். அப்ப அதுல மக்கால இமாம்களா நியமிக்கப்பட்ட 2 பேர்ல ஒருத்தர் தான் ஷேக் வலீத் அஷம்சான். அவருடைய வாப்பா சொல்றாரு, ட்விட்டர் மெசேஜை போட்டு அவர் சொல்றாரு, நான் என்னுடைய மகன் எப்ப மதரசால இருந்து கிராஜுவேட் ஆகினாரோ ஜாமியால இருந்து, அப்ப இருந்து நான் என்னுடைய மகனுக்கு துவா கேட்டு வந்தேன், யா அல்லாஹ் என்னுடைய மகனை ஹரத்துடைய இமாம் ஆக்குவாயாக, என்னுடைய மகனை மக்காவுடைய இமாம் ஆக்குவாயாக. அல்லாஹ் 11 வருஷத்துக்கு பின்னால் என்னுடைய துவாவை கபூல் செஞ்சான். இப்ப லாஸ்ட் 2024 அக்டோபர்ல அவர் இமாமாக நியமிக்கப்பட்டாரு. அதனால நாங்க துவா கேட்டுக்கொண்டே வர்றது, அல்லாஹ் நோஸ் த டைம். அல்லாஹ் எங்களுக்கு ஒரு நேரத்தை வச்சிருக்கிறான், அல்லாஹ் எங்களுக்கு ஒரு அமைப்பை வச்சிருக்கிறான். அந்த நேரத்துல அல்லாஹ் தாலா இந்த பாக்கியத்தை நசீபாக்குவான். ஸோ ஆல் அபவுட் உம்ரா அண்ட் ஹஜ், இன்விடேஷன் ஃப்ரம் அல்லாஹ். அல்லாஹ் இடத்துல இன்விடேஷன் இதாக்குறது. அதனால அதைத்தான் நீங்க இஹ்ராம கட்டி கொண்டு லப்பைக் தல்பியா சொல்றது. தல்பியாவுடைய ரியல் மீனிங் என்ன தெரியுமா? உதாரணமா சொல்லுவோம், நான் இங்கால உங்களோட யாருக்காவது வீட்டுக்கு வரேன், சலாபாய வீட்டுக்கு வரேன், நான் கால் பண்ணி கொண்டே இருக்கிறேன் ஏர்போர்ட்ல இருந்து, 20 மினிட்ஸ் ஃபாரவேல இருக்கிறேன். அப்புறம் இன்னொரு கால் வருது, நான் 15 மினிட்ஸ் ஃபாரவேல இருக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னொரு, இப்ப நான் என்ன சொல்றேன்டா, நான் உங்களோட வீட்டுக்கு வர்றேன், வந்து கொண்டிருக்கிறேன், உங்களை பார்க்க ஆவலாக இருக்கிறேன். நீங்களும் என்ன செய்வீங்க? வாராது கதவு வாசல் நிற்பீங்க, இந்த வரவேற்கிறது. அப்ப நானும் என்னுடைய ஆர்வத்தை காட்டுறேன், நீங்களும் உங்களுடைய ஆர்வத்தை காட்டுவீங்க என்ன வெல்கம் பண்றதுக்காக வேண்டி. தல்பியாவும் அதே மாதிரி தான். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், யா அல்லாஹ் நான் ஆஜராகிட்டேன், நான் உங்க வீட்டுக்கு வாரேன், அல்லாஹ் நான் உங்க வீட்டுக்கு வாரேன். ஏன்னா எல்லோரும் ஜித்தா ஏர்போர்ட்ல இறங்கின எல்லாருக்கும் ஹரத்துள்ளுக்கு போகக்கூடிய பாக்கியம் கிடைக்கிறதும் இல்லை. எல்லோரும் அந்த ஜித்தால இருந்து அந்த மக்காவுடைய போர்டரை தாண்டின நிறைய பேரும் அந்த இடத்துல இருந்து அல்லாஹ் உயிரை வாங்கி கொண்டான், அல்லாவுடைய ஏற்பாடு. ஆனா நாங்க அல்லாஹ் நம் அனைவருக்கும் அந்த பாக்கியத்தை நசீபாக்கணும், அல்லாவுடைய வீட்டை விசிட் பண்றது. அப்ப அது நாங்க தல்பியால என்னத்த சொல்றோம்டா, அல்லாஹ் நான் வந்துட்டேன், நான் அவனுடைய வீட்டுக்கு வர காலத்துல எனக்கு நிம்மதி இல்லை, நீ என்ன அழைப்பாயாக. லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், லப்பைக் லா ஷரீக லக லப்பைக், இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். அன்போட, ஒரு தேற்றத்தோட, ஒரு அன்பனை சந்திக்க அவனுடைய வீட்டுக்கு போற ஒரு மனிதன் எந்த அளவுக்கு ஆர்வத்தோட ஆசையோட போவாரோ அந்த அளவுக்கு அன்போட வெளிப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் தான் இந்த தல்பியாகிறது. லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக். அதனால படத்துக்கு போற நாங்க இந்த ஆசையோட, இந்த ஆர்வத்தோட தல்பியாவை உள்ளத்தால நான் சொல்றது. அதே மாதிரி ஹரத்துள்ளுக்கு என்டர் ஆகிற நேரத்துல ஒரு ரிவாயத்து வந்திருக்குது, காபத்துல்லாவை முதல் பார்வையில பாக்குற நேரத்துல கேட்கிற துவா கபூலாகும். இமாம் அபூ ஹனீஃபாவும் இந்த ஹதீஸ நக்கல் பண்றாங்க. அதே மாதிரி உலமாக்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த துவால இந்த நேரத்துல நாங்க என்ன துவா கேட்கிறோம்டா, யா அல்லாஹ் என்ன மௌத்து வரைக்கும் துவா கபூல் செய்யக்கூடியவனாக மாத்திரு, என்னுடைய துவா அனைத்தும் ஒப்புக்கொள்ளப்படக்கூடியதாக மாத்திருந்து துவா கேட்கணும். இதுதான் காபத்துல்லாவை பார்க்கிற நேரம் கேட்கிற முதல் துவா. சுப்ஹானல்லாஹ். அது ஒரு கல்லால கட்டப்பட்ட ஒரு பாக்ஸ். நீங்க பாத்தீங்கன்னா உங்களோட வீடுகள்ல உள்ள டெக்கரேஷனுக்குள்ள காபத்துல்லால இல்ல, அந்த காபால போட்டிக்கிற விலாஃப் இருக்குது, பிளாக் க்ளோவ். அது அந்த 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 விலாஃப் இருக்குது, அதுதான் டெக்கரேட் பண்ணப்பட்டிருக்கே தவிர நீங்க காபாவை திறந்தா அது வெறும் கல்லாகத்தான் இருக்கும். அதுதான் காபாவுடைய அமைப்பு. ஆனா ஏன் மக்கள் ஏங்குறாங்க அந்த காபாவை பார்க்கணும்னு? ஏன் மக்கள் தவிக்கிறாங்க? ஏன் மக்கள் சாரியாக அங்க ஒன்று கூடுறாங்க? தன்னுடைய பணத்தை செலவழிச்சு கொண்டு தான் இருக்கிற இடத்துல இருந்து அங்க போறாங்கன்னா அந்த காபாவுடைய தொடர்பு யாரோட பார்க்கணும். காபாவோட தொடர்பு யாரோட? காபத்துல்லா, அல்லாஹ்வுடைய வீடு. அல்லாஹ்வுடைய வீடுனால தான் அந்த கல்லுக்கும் கண்ணியம். இல்லாம அதே மாதிரி அதே ஷேப்ல அதே செலவுல அதே மாதிரி பிளாக் க்ளோத் டெக்கரேட் பண்ணி இன்னொரு இடத்துல பில்ட் பண்ணினா அந்த இடத்தை யாரும் பார்க்க மாட்டா. ஏனென்றா
அது காபா தான். ஆனா காபத்துல்லா அல்லாவுடைய வீடு, அது ஒரு பில்டிங், அது ஒரு பில்டிங். ஆனா இங்க காபத்துல்லா அல்லாவோட கனெக்ட் ஆகுது, பைத்துல்லா அல்லாவோட கனெக்ட் ஆகுது. நாங்க இதுல எடுக்கக்கூடிய ஆகப்பெரிய லெசன் என்னன்னா, ஒரு 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 கல்லு அல்லாவோட தொடர்பு ஆகிறதின் மூலமாக இந்த அளவுக்கு கண்ணியத்துக்குரியதாக மாறுதுன்னா, நாங்க நீங்க அல்லாவோட தொடர்பாகினா அல்லாஹ் எங்களை எவ்வளவு கண்ணியப்படுத்துவான். எங்களோட முழு தாகட்டும் பிகம் அ ஃப்ரெண்ட் ஆஃப் அல்லாஹ். யாரெல்லாம் நான் உன்னுடைய நேசன் ஆகணும், நான் உன்னோட தொடர்பாகணும். நீங்க ஹரத்துலுக்கு என்ட்ராவுகளை பார்ப்பீங்க, போர்டர்ல பஸ்ல போற நேரத்துல புயூஃபுர் ரஹ்மான் த கெஸ்ட் ஆஃப் அல்லான்னு போட்டிருக்கும். இந்த வீட்டுக்கு வர கெஸ்ட் எல்லாம் ஃப்ரெண்ட் ஆகிறது இல்லை. ஒருத்தர நீங்க காண்றீங்க, வெளியில காண்றீங்க, இல்லாதவங்களோட வீட்டுக்கு ஒருத்தர் வாராரு, இஸ் அ கெஸ்ட். கெஸ்ட் வந்தாச்சு, நீங்க ஒரு டீயை கொடுக்குறீங்க, அந்த ஒரு சாப்பாடு கொடுக்குறீங்க, ஓகே அல்லாத காவல் பிஸ்மில்லா அஸ்ஸலாமு அலைக்கும், விஷயம் முடிஞ்சு. ஆனா ஃப்ரெண்ட் அப்படி அல்ல. ஃப்ரெண்டை நீங்க தங்க வைப்பீங்க, அவர் இருப்பாரு, அவரை உபசரிப்பீங்க, அவரோட வெளியில போவீங்க, இது ஃப்ரெண்ட். அப்ப ஃப்ரெண்ட் வீட்டுக்கு வர கெஸ்ட் எல்லாம் ஃப்ரெண்ட் ஆகிறது இல்லை. ஆனா அல்லாஹ் எங்களை கெஸ்டாக இன்வைட் பண்றான்டா, நாங்க கேட்க வேண்டிய துவா என்னண்டா, அல்லாஹ் என்ன நீ கெஸ்டாக ஆக்கிட்டாய், என்ன ஃப்ரெண்டாகவும் ஆக்கிது, என்ன ஃப்ரெண்டாகவும் ஆக்கிது. எங்களோட லைத்தக தஹலு வல் ஹயாத்து மரீரத்துன் வலைத்தக தர்பா வல் அனாமு கிதாபு. ஏ அல்லாஹ், எனக்கு முழு உலகமும் கசப்பாகினாலும் பிரச்சனை இல்லை, உன்னோட தொடர்பு இருப்பாகிட்டா எனக்கு எந்த கவலையும் இல்லை. வலைத்தக தர்பா வல் அனாமு கிதாபு. யாழ்லா, முழு மக்களும் என்னோட கோவிச்சாலும் பிரச்சனை இல்லை, நீ என்னோட அன்பு கொண்டு தந்தா. இது ஒரு இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய கவிதை. சொல்லிட்டு சொல்றாங்க, இதா ஸஹ்ஹ மின்கல் வுத் ஃபல்குல்லு ஹய்யினுன். உன்னுடைய தொடர்பு சீராக இருந்துச்சுன்னா எனக்கு மத்த எதை பத்தியும் எந்த வரையும் இல்லை, எதை பத்தியும் எந்த வரையும் இல்லை. இதைத்தான் காபத்துல்லா எங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ். அந்த கல்லு அல்லாவோட தொடர்பாகினால் எவ்வளவு கண்ணியம் தான், நாங்க நீங்க அல்லாவோட தொடர்பாகினா எவ்வளவு கண்ணியத்தை தரும் என்பதை காபத்துல்லா முழு உலகத்துக்கும் தரக்கூடிய மெசேஜ். அதே மாதிரி அங்க போற நேரத்துல யார காண்றீங்களோ ஆண்கள், நீங்க எல்லாத்துக்கும் சலாம் சொல்லணும். பெண்கள் இருந்தா யாரு பெண்களை காண்றீங்களோ சலாம் சொல்லணும். சலாம் அல்பாதியுலாம் வரி அமினல் கிபர். யாரு சலாத்தை கொண்டு ஆரம்பிச்சுட்டாங்களோ அல்லாஹ் அவரை பெருமையை விட்டு பாதுகாக்கப்பட்டாரு. சலாத்தின் மூலமாக அவரோட உள்ளம் சுத்தமாகும், அவரோட வாழ்க்கையில பரக்கத்துண்டாகும், ரஹ்மத். யாரு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க, ஹதீஸ் ஒன்று வந்திருக்குது, யாரு தெரிஞ்சவங்களுக்கு மாத்திரம் சலாம் சொல்லுவார்களோ அது கியாமத் நாளுடைய அடையாளம். அதனால நல்ல சான்ஸ் அவங்களுக்கு. யாரெல்லாம் உங்களை பாஸ் பண்ணி போறாங்களோ எல்லோருக்கும் சலாம் சொல்றது. ஒரு ரக்காத் அங்க தொழுறது 1,00,000 நன்மையை கொண்டு வந்து சேர்க்கும். ஒரு ரக்காத்துக்கு 1,00,000 நன்மை. அதே போலதான் நீங்க போற நேரத்துல கிளீனர்ஸ் இருப்பாங்க, அங்க கிளீன் பண்ணி கொண்டு ஹரத்துடைய ஹிதமத் செஞ்சு கொண்டு நீங்க அவங்களுக்கு 1 ரியால் கொடுக்கறது 1,00,000 நன்மையை கொண்டு வந்து சேர்க்கும். அதனால சதக்காவுடைய அமல நாங்க அங்க முக்கியம் கவனம் செலுத்துறது. அவங்க எல்லாம் தன்னுடைய ஏழுமான முயற்சியை செஞ்சு அல்லாவுடைய வீட்டுக்காக ஹிதமத் செய்யறாங்க. அதனால ஏழுமான சதக்காக ஒவ்வொரு நாளும் நாங்க சதக்காவுக்கு ஒதுக்கி ஒவ்வொரு நாளும் நாங்க ஹரத்துக்கு போற நேரம் அந்த சதக்காவுடைய அமல நாங்க முயற்சி செய்யறது. அதே போலதான் யார சந்திக்கிறதாலும் அஹ்லாக்கோட அன்போட இரக்கத்தோட நாங்க நடந்து கொள்றது ஹரத்துல இது ஆக முக்கியமான விஷயம். தவாஃப்லையும் நாங்க எங்களை முழு தவாஃபும் துவாவா தான் இருக்கும். முழு தவாஃபும் ஏன்னா அங்க பல இடங்கள் இருக்குது, எல்லா இடத்துலயும் துவா கபூல் ஆகும், எல்லா இடத்துலயும் துவா கபூல் ஆகும். உங்களோட தவாஃபை முடிச்சுட்டு அதுக்கு பின்னால நீங்க 2 ரக்காத் மகாமே இப்ராஹிம்க்கு பின்னால தொழுவீங்க. 7 ரவுண்ட் 1 தவாஃப், 7 ஷவுத்தா, ஒரு ஷவுத் 1 சர்க்கிள், 7 சர்க்கிள சேர்ந்தது 1 தவாஃப். ஒரு தவாஃப் முடிச்சது மகாமே இப்ராஹிமுக்கு பின்னால நீங்க 2 ரக்காத் தொழுது கொள்வீங்க. அதுக்கு பின்னால நீங்க சாயிக்காவிரி போவீங்க. சம்சம் குடிக்கிற நேரத்துல வயிறு நிறைய சம்சம் குடி. வயிறு எந்த அளவுக்கு சம்சம் குடிக்கணுமோ அந்த அளவுக்கு வயிறு நிறைய சம்சம் குடிங்க. அல்மா சம்சம் லிமஷரிபலா. எந்த நோக்கத்தோட சம்சம குடிப்பீங்களோ அந்த நோக்கம் நிறைவேறுதாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹும்ம ர்ஸுக்னி இல்மன் நாஃபிஅ வ ரிஸ்கன் வாசிஅ வ ஷிஃபாஅன் மின் குல்லி தா. யா அல்லாஹ், எனக்கு பிரயோஜனமான இல்ம தந்தது, ரிஸ்க்ல பரக்க செஞ்சது, எனக்கு எல்லா விதமான நோய்கள் இருந்தும் என்ன பாதுகாத்தது. இது ஜாமியான ஒரு பொருத்தமான துவா. அதெல்லாம் உங்களுக்கு வேண்டிய துவாக்கள் கேட்டுக்கொள்ளலாம். அதே மாதிரி சாயிக்கு போவீங்க. சாயியுடைய நேரத்திலையும்
between Safa and Marwa, துவா தான் ஆக ஏற்றமானது. லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். சஃபால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல்ல தாவத்தை ஆரம்பிச்சாங்க. தாவா பணிய ரசூலுல்லாஹ் ஆரம்பிச்சது சஃபா மலைக்கு பக்கத்துல உள்ள அருக்கம் ரலியல்லாஹு வீட்டுல தான். நீங்க சஃபா மலையில ஆரம்பிக்க போட்டிருக்கு பாருங்க, பாபுல் அருக்கம். அந்த பாபுல் அருக்கம்ன்ற இடத்துலதான் ஹஜ்ரத் அருக்கம் ரலியல்லாஹு வீடு இருக்கிறது. ரசூலுல்லாஹ்க்கு மறைமுகமாக அனுமதி இருக்கல அந்த டைம்ல மக்கால ஓப்பனாக தாவத்து கொடுக்க, மறைமுகமா இருந்து தாவத்து கொடுத்த ஒரு இடம் தான் அருக்கம் ரலியல்லாஹு வீடு. அப்ப சாயி செய்யற நேரத்துல சஃபா மருவால நீங்க துவா கேட்கிற இடம், எவ்வளவு மக்கள் முன்னோக்கி துவா கேளுங்க, யா அல்லாஹ் இந்த இடத்துல தானே ரசூலுல்லாஹ் உன்னை பத்தி பேசினாங்க, அதே மாதிரி எனக்கும் அந்த உன்னை பத்தி பேசக்கூடிய பாக்கியத நசீபாக்குவாயாக. பல மக்களுக்கு நான் உன்னை பத்தி இன்ட்ரடியூஸ் பண்ணணும், உன்னுடைய மகத்துவத்தை பத்தி பேசணும், அப்படி ஒரு தாயாக என்ன ஆக்குவாயாக. அந்த இடத்துல இருந்து எங்களுக்காக வேண்டியும் முழு மனித சமுதாயத்துடைய இதாயத்துக்காக வேண்டியும் நாங்க துவா செய்யறது. சாயுடைய முக்கியமான ஒரு அமல். அந்த 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 பெண் செஞ்ச தியாகத்தை அல்லாஹ் இன்றைக்கும் ஜொலிக்க வைக்கிறான். அந்த பெண் அல்லாஹ் எங்களை வீணாக்க மாட்டான்னு வச்ச நம்பிக்கை இன்றைக்கும் நாங்க ஜம்ரம்ன்ற பேர்ல அந்த நீரை அனுபவிச்சு கொண்டிருக்கிறோம். இது அல்ஹம்துலில்லாஹ், இது ஆக பெரிய பாக்கியம். நீங்க சாயி 7 சஃபால இருந்து ஆரம்பிப்பீங்க, மறுவால முடிப்பீங்க 7 டைம்ஸ். அதோட போறது போய் நாங்க வெளியே போயிட்டு ஹலக் பண்ணுவோம். உமராக்கு போறவங்க ட்ரிம் பண்ணவும் மேலும், ஆனா ஃபுல்லா நீங்க ஷேவ் பண்றது அது அதை விட அதிகமான நன்மையை தரும். ஒவ்வொரு முடி கீழே விழுற நேரத்துல அல்லாஹ் உங்களோட ஒவ்வொரு பாவத்தையும் மன்னிக்கிறான். ஒவ்வொரு முடிக்கும் அல்லாஹ் ஒவ்வொரு பாவத்தையும் மன்னிக்கிறான். அதனால கபூலியத்துக்காக வேண்டி போற ஜேர்னி எல்லாமே எக்ஸெப்டன்ஸ் ஆனது எங்களுக்கு தெரியாது. ஒவ்வொரு இடத்துலயுமே வாழ்க்கையில கடமையாக்கி கொள்ளுங்க. இது உம்ரால மட்டுமல்ல, எல்லா நேரங்களிலுமே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய துவாவை உங்களோட வாழ்க்கையில கடமையாக்கி கொள்ளும். லேசான துவா. என்ன துவா? ரப்பனா தகப்பல் மின்னா, யா அல்லாஹ் என்ன கபூல் செய்வாயாக. ஈவன் ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் ஒருத்தர் கொடுத்துட்டு நீங்க இந்த துவாவை கேட்டாலும் அல்லாஹ் இந்த துவாவை கபூல் செய்வான். ஏனென்றா எங்களுக்கு தெரியாத நாங்க செய்யற அமல்கள் எல்லாத்தையும் அல்லாஹ் கபூல் செய்யறாங்க. அது கியாமத்துடைய நாளையில உங்களோட அமல்கள் என்னமாவது ஒரு ஃபால்ட்டை முன்வைக்கிற நேரத்துல அல்லாஹ் உங்களுக்கு பயப்படாம சொல்லும், யா அல்லாஹ் நான் அந்த அமல்ல செஞ்சுட்டு உனக்கிட்ட உடனே கேட்டேன், ரப்பனா தகப்பல் மின்னா, யா அல்லாஹ் நீ கபூல் செய்வாயாக. அதனால நீ இந்த அமலை கபூல் செஞ்சுது. அதனால இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காபாவை கட்டிட்டு கேட்ட துவா ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம். சுப்ஹானல்லாஹ், யா அல்லாஹ் நீ கபூல் செய்வாயாக. அதனால ஒவ்வொரு அமலுக்கு பின்னாலேயும் ரப்பனா தகப்பல் மின்னா, ரப்பனா தகப்பல் மின்னா. அதனால நாங்க ரூம்ல இருக்கிற நேரம் ஒவ்வொரு நேரத்தையும் ஹரத்துல கழிக்கிறதுக்கு முயற்சி செய்யறது. ஸ்பெஷலா ஒவ்வொரு தொழுகையும் ஜமாத்தோட நாங்க தொழுவோம். இதுக்கு நாங்க தவற விடக்கூடாது. சிலவங்க சொல்றது நாங்க தவாஃப் செய்யற நேரம் எங்களோட பார்வையை பாதுகாத்துக் கொள்ள இயலாண்டா அவர் குர்ஆன் எடுக்கட்டும், குர்ஆன் எடுத்துக்கொண்டு அவர் தவாஃப்ல குர்ஆன் ஓதுங்க. நீங்க சபைய பாருங்க, தவாஃப் அமைதியாத்தான் போகும். நீங்க லேசா ஒரு தவாஃப் முடிக்கிற நேரத்துல ஒரு ஜுஸு குர்ஆன் ஓதி முடிச்சிடலாம். ஒரு ஜுஸு குர்ஆன நீங்க ஓதி முடிச்சிடலாம் தவாஃப்ல. அதே மாதிரி இபாதத் 3 விஷயம் பார்த்து கொண்டிருக்கிற நேரம் எல்லாம் நன்மை கிடைச்சு கொண்டிருக்கும். அதுல தான் காபத்துல்லாஹ். நீங்க பைத்துல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறது, ஒரு டைம் எடுத்து அமைதியா உட்கார்ந்து அந்த இடத்துல மக்கள் சில நேரம் தட்டி விடுவாங்க, உங்களை காலை மிதிச்சிடுவாங்க. யாரோடையும் தவறாக கோபமாக நடந்து கொள்வதில்லை. அன்பை வெளிப்படுத்தக்கூடிய இடம், ஹித்மத் செய்யக்கூடிய இடம், மக்களோட அன்பாக நடக்கக்கூடிய இடம். அதனால அதுல கோபம் வாரது. நாங்க மிச்ச பொறுமையாக, எங்களுக்கு விருப்பம் இல்லாத விஷயங்கள் நடக்கக்கூடும், ஆனா பொறுமையாக இருந்து அல்லாஹ் உன்னுடைய வீட்டுக்கு நான் வந்திருக்கிறேன், அது எப்படி நீ அல்லாஹ்வுடைய விருந்தாளியோ அங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரும் அல்லாஹ்வுடைய விருந்தாளி. அதனால நாங்கள் கண்ணியமாக அன்பாக நடந்து கொள்வது மக்கள், இது முக்கியமான விஷயம். நாங்க கவனம் செலுத்த வேண்டியது. 2வது மதீனாக்கு போவீங்க. மதீனால போற நேரத்துல சுப்ஹானல்லாஹ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பூமி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உடம்ப சுமக்கிற பூமி. வார்த்தைகள் இல்ல. நீங்க அந்த இடத்துல போற நேரத்துல சில நேரம் போய் இறங்கின உடனே எல்லோரும் அந்த ஆர்வத்தோட மஸ்ஜித் நபவிக்கு ஓடிடுறது. நீங்க போய் இறங்கினா ஹோட்டலுக்கு போங்க, வருஷம் எடுங்க, நல்ல உங்கள்கிட்ட உள்ள அழகான உடுப்பை உடுத்துக்கோங்க, அழகான வாசனையை பூசிக்கோங்க, அத்தர் பர்ஃபியூமை பூசிக்கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு சலாம் சொல்றதுக்காக வேண்டி
போறது. சலாம் எந்த நேரமும் சொல்லலாம். ரவுதாக்கு போறதுக்கு மட்டும்தான் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தேவை. அது இல்லாம சலாம் சொல்லுறதுக்கு ஒவ்வொரு தொகைக்கு பின்னாலே ஒவ்வொரு நேரத்தையும் போறதுக்கு அனுமதி இருக்குது. அதனால ரசூலுல்லாஹ்க்கு போறதுக்கு முன்னால எப்படி ஒரு 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 ஆபீஸுக்கு ஒரு பிரசிடென்டையோ ஒரு பிரைம் மினிஸ்டரை சந்திக்கிறதுக்கு நாங்க சாதாரண உடுப்போடு போக மாட்டோம். எங்களை எவ்வளவு அலங்கரிக்கிறோமோ அவ்வளவு அலங்கரிப்போம். இல்லாட்டி எங்களை ஒரு வெடிக்கு இன்வைட் பண்ணாங்க, எங்களுக்கு எவ்வளவு அழகான உடுப்பு உடுக்கிறோமோ அந்த அழகான உடுப்பு உடுத்துக்கொண்டு தான் போவோம். ஆனா இது ரசூலுல்லாஹ் முன்னுக்கு போறது சுப்ஹானல்லாஹ், உலகத்துடைய தலைவர் சையதுல் கௌனைன் ஹாத்தமுன் நபியீன் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்க போற சந்திப்பு ரொம்ப அழகாக இருக்கணும், ரொம்ப விசேஷமாக இருக்கணும். அதனால கபீர அஷஜ் கூட்டத்தாருடைய என்டையர் டீமும் மதீனா முனவ்வரால இறங்கினாங்க. எல்லோரும் மக்களும் ஆர்வத்தோட ரசூலுல்லாஹ்வை சந்திக்கிறதுக்காக வேண்டி மஸ்ஜித் நபவிக்கு ஓடிக்கொண்டு வந்தார். முஸ்லிம் ஷரீஃப் ரிவாயத் எல்லோரும் ஓடிக்கொண்டு வந்தார். ஆனா அப்துல் கைஸ் மாத்திரம் அமைதியாக இறங்கி லக்கேஜ் எல்லாம் கீழே வச்சுட்டு வாகனங்கள் எல்லாத்தையும், அதாவது ஒட்டகங்கள் எல்லாத்தையும் கட்டி விட்டுட்டு அமைதியாக ரசூலுல்லாஹ்வை சந்திக்கிறது உள்ளுக்கு வந்தார். பொதுவாக ரசூலுல்லாஹ் யார புகழணும்னா, யார என்ன அன்போட ஆர்வத்தோட வேகமா வந்தாங்களோ சந்திக்கிறதுக்கு அவங்களத்தான் அந்த ரசூலுல்லாஹ் புகழணும். ஆனா ரசூலுல்லாஹ் எல்லாத்தையும் ஒரு பக்கம் வச்சுட்டு சொன்னாங்க, அப்துல் கைஸ், அல்லாஹ் விரும்புற 2 குவாலிட்டிஸ் உங்கள்கிட்ட இருக்கின்றா. அல்லாஹ் விரும்புற 2 குவாலிட்டிஸ் உங்கள்கிட்ட இருக்குது. இன்ன ஃபீக லஹஸ்லத்தைன் யுஹிப்புஹும் அல்லாஹ். அல்லாஹ் உங்கள்கிட்ட 2 குவாலிட்டிஸ் இருக்கு. அந்த 2 குவாலிட்டிஸையும் அல்லாஹ் விரும்புறான். அல் ஹில்மு வல் அனாத். அதாவது விவேகத்தோட நல்லதுங்க. விவேகம்ன்றது நீங்க அமைதியாக லக்கேஜ் எல்லாம் வச்சு உங்களோட பொருள் பாதுகாப்பாக வச்சீங்க, உங்களோட வாகனங்கள் அங்க இங்க ஓடிடக்கூடாதுக்காக எல்லாத்தையும் கட்டி விட்டீங்க. வல் அனாத், அமைதியாக நடந்து கொண்டீங்க. விவேகமும் இருந்துச்சு, அமைதியாகவும் நடந்து கொண்டீங்க. இந்த 2 குவாலிட்டிஸையும் அல்லாஹ் விரும்புறான். அதனால போய் இறங்கி உங்களோட ஸ்லீப்பர் எங்க, உங்களோட பேக் எங்கேயோ அப்படியே போயிட்டு நாங்க மஸ்ஜிதுக்கு போறது இல்லை. எல்லாத்தையும் அமைதியாக ஒரு இடத்துல வச்சுட்டு அழகான முறையில நாங்க ரசூலுல்லாஹ்ட்ட போறது, ரசூலுல்லாஹ்வை சலாம் சொல்றது, ரசூலுல்லாஹ் கிட்ட உங்களை நீங்க இன்ட்ரடியூஸ் பண்றது. நீங்க ரசூலுல்லாஹ் பேசுறதும் கேட்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க சொல்லுற சலாமும் கேட்கும். அதனால மஸ்ஜித் நபவி நீங்க போயிட்டு உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணணும். யாரெல்லாம் நான் யார சொல்லலாம், நான் இவ்வளவு தூரத்துல இருந்து உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன், உங்களோட அன்பை வெளிப்படுத்துறது. நான் நோர்த் கேரோலினால உங்களை சந்திக்கிறதுக்காக வந்திருக்கிறேன், ஏக்கத்தோட ஆர்வத்தோட ஆசையோட எதிர்பார்ப்போட வந்திருக்கிறேன் யார சொல்லலாம். இந்த உங்களுக்கு உங்களோட அன்பாத உங்களோட இறக்கத்தோட உங்களோட சலாத்தை ரசூலுல்லாஹ்க்கு எத்தி வைக்கிறது. யாரெல்லாம் உங்களுக்கு சலாம் சொல்லுவாங்கல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர்களுடைய சலாத்தையும் நீங்க அவர்களுக்காக வேண்டி எத்தி வைக்கிறது. யார சொல்லலாம், இன்னார் சலாம் சொன்னாரு. அப்படி உங்களுக்கு யாரு பேர் எடுத்து சொல்ல இல்லாட்டி யாரெல்லாம் உங்களுக்காக வேண்டி சலாம் சொன்னாங்களோ அவங்க அனைவருடைய சலாத்தையும் நான் உங்களுக்கு எத்தி வைக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு அந்த சலவாத்தை நாங்க எத்தி வைக்கிறது. அந்த இடத்துலயும் தயவு செஞ்சு அவங்களோட போனை தொற்றவானோம். இந்த போன் வீடியோ மஸ்ஜித் நபவில ஸ்பெஷலி ரசூலுல்லாஹ்க்கு சலாம் சொல்ல போற டைம், ரவுதாவுடைய அப்பாயின்மெண்ட் டைம், உங்களோட வேண்டிய போட்டோஸ் வெளியே போய் தெரிஞ்சு மஸ்ஜித் நபவிக்கும் எந்த விஷயத்த செஞ்சா ரசூலுல்லாஹ்க்கு நோவினை தருமோ இன்னைக்கு அந்த விஷயம் அதிகமாக மஸ்ஜித் நபவில நடக்குது. செல்ஃபி ஸ்டிக் எடுத்துக்கொண்டு வாராங்க ரசூலுல்லாஹ்க்கு சலாம் சொல்றதுக்காக. இது பெரும் பெரும் கவலைக்குரிய ஒரு விஷயம். அதனால இந்த விஷயத்துல நாங்க கவனம் செலுத்துறது, ரொம்ப ஆர்வத்தோட ஆசையோட நாங்க எங்களை மதீனாவுடைய நாட்களை கழிக்கிறது. அங்கே மக்களை கண்டா அஹ்லாக்குடைய இடம், எல்லோரையும் கண்டு சலாம் சொல்றது, அன்பாக நடக்கிறது. ரவுதாவுடைய அப்பாயின்மெண்ட் கிடைச்சா நீங்க உள்ளுக்கு என்டர் ஆகுவீங்க. என்டர் ஆகினோட ஃபர்ஸ்ட் பில்லர் தான் உஸ்துவானே தௌபா. அங்கத்தான் அபூ லுபாபா ரலியல்லாஹு அன்ஹு தன்னை அல்லாஹ் மன்னிக்கிற வரைக்கும் நான் அவுக்க மாட்டேன் என்று தன்னைத்தானே தூண்ல கட்டி கொண்ட இடம் தான் அந்த உஸ்துவானே தௌபா. அதுக்கு உஸ்துவானே அபூ லுபாபான்னு சொல்லுவாங்க. the pillar of லுபாபா. இன்னொன்று இருக்குது, அதுக்கு பேர் the pillar of தௌபா. அந்த இடத்துல தான் அல்லாஹ் அபூ லுபாபாவுடைய தௌபாவை கபூல் செஞ்சான். அதனால அந்த பிலர்ல ஒரு 2 ரக்காத் தொழுறது ஸலாத்து தௌபா. யாரெல்லாம் அந்த இடத்துல தானே நீ அபூ லுபாபாவை மன்னிச்சாய், எந்த பாவங்களையும் மன்னிப்பாயாக. அந்த இடத்துல இடம் கிடைக்கிறது கஷ்டம். ஆனா நீங்க புத்தான் போற நேரத்துல ஸ்பேஸ் கிடைச்சா அந்த தூணுக்கு போறது. அந்த தூணோட பக்கத்துல உள்ளது இந்த தூண் நம்பர் 119. அதுக்கு பக்கத்துல உள்ள தூண் 11129. அதுதான் உஸ்துவானி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய தூண்.
அந்த இடத்துல தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் ஆயிஷாவை கூப்பிட்டு சொன்னாங்க, ஆயிஷா இந்த இடத்துல இருந்து நீ எதை கேட்டாலும் அல்லாஹ் தருவான்டா, இந்த இடத்துல இருந்து எதை கேட்டாலும் அல்லாஹ் தருவான்டா. சரி, அதெல்லாம் தூண் எல்லாம் இருக்குது. ஆனா ரசூலுல்லாஹ் வீட்டுக்கும் மிம்பருக்கும் இடையில இருந்தது. நாங்க இப்ப அப்பாயின்மெண்ட் எடுத்து போறது ரியாதுல் ஜன்னா, மா பைன பைத்தி வ மிம்பரி ரௌதத்தும் மின் ரியாலில் ஜன்னா. என்னுடைய வீட்டுக்கும் மிம்பருக்கும் இடையில உள்ள பகுதி சொர்க்கத்துடைய பூஞ்சோலம் தான். காரி தையீப் சாப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, அந்த இடத்துக்கு போனா துவா கேட்கணுமாம், யா அல்லாஹ் ரசூலுல்லாஹ் எதை சொர்க்கத்துடைய பூஞ்சோலன்னு சொன்னாங்களோ அந்த சொர்க்கத்துக்கு நீ என்ன கொண்டாந்துட்டாய், அதே மாதிரி மௌத்துக்கு பின்னால் உள்ள சொர்க்கத்துக்கும் என்ன கொண்டு போயிருன்னு துவா கேட்கும். துவா கேட்கிற துவான்றது வார்த்தைகளை மட்டும் சொல்றது அல்ல, அன்பால உள்ளத்தால வரக்கூடிய வார்த்தைகள் தான் துவான்றது. துவான்றது நாங்க இன்னைக்கு பாடமாக்கி வச்சிருக்கிறோம். யாராவது பாவத்தை மன்னிச்சுது, என்னுடைய 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 வாழ்க்கையில பறக்க செஞ்சது, என்னுடைய பிசினஸ்ல பறக்க செஞ்சது, ரைட். துவார எங்களை செட் பண்ணி வச்சிருக்கிற வார்த்தைகள் இருக்குது. இதைத்தான் நாங்க துவால கேட்கிறது. ஆனா துவா என்பது அன்பால வெளியாகக்கூடிய வார்த்தைகள். அதை எப்படியும் வெளியாகலாம். சுப்ஹானல்லாஹ், அந்த வார்த்தையை வச்சுதான் உங்களோட துவாவுடைய கபூலியத்தும் இருக்குது. பாருங்க, அழகான வார்த்தை. யாருல என்ன நீ இந்த உலகத்துடைய சொர்க்கத்துக்கு கொண்டாந்துட்டாய், மௌத்துக்கு பின்னால் உள்ள சொர்க்கத்துக்கும் என்ன கொண்டு போவாயாக அப்படின்றது நாங்க துவா கேட்கணும். அதே மாதிரி அங்கேயும் சதக்காவுடைய விஷயங்கள் நாங்க கொடுக்கறது, மக்களுக்கு சலாம் சொல்றது, அன்பாக நடக்கிறது. அதே மாதிரி உங்களோட முழு மதீனாவுடைய ஸ்டேலையும் நீ அதிகமாக சொல்ல வேண்டியது ஸலவாத், அதிகமாக ஸலவாத். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் தஆலா கட்டளையிடுறான் குர்ஆன்ல, இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா. அல்லாஹ் மலக்குமார்களும் ஸலவாத் சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது. அல்லாஹ்வுடைய ஸலவாத் என்பது அல்லாஹ்வுடைய ரஹ்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொழியப்படுது. மலக்குமார்கள் அந்த ரஹ்மத்தை எடுத்துக்கொண்டு வராங்க, அவர்களும் ஸலவாத் சொல்றாங்க. அதனால மூமின்களே நீங்களும் ஸலவாத் சொல்லுங்கன்றது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஸலவாத்துடைய பரக்கத் இருக்கிறே, சுப்ஹானல்லாஹ், வாழ்க்கையில எல்லா விதமான பரக்கத்துகளையும் கொண்டு வந்தார். நான் இந்த ஸ்டே, இந்த 9 months ஸ்ரீலங்கால ஸ்டே பண்ணது, என்னுடைய வீசா ரிஃப்யூசல், முழு அமல்களும் என்னுடைய என்னதாயிருச்சுட்டா ஸலவாத் தான். ஸலவாத்தை கொண்டு அல்லாஹ் யோசிக்காத விஷயங்களை செஞ்சு தருவான். அதுதான் ஸலவாத்தில் இருக்கக்கூடிய பரக்கத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் என் மீது ஒரு மீது ஸலவாத் சொல்லுவாங்களோ அல்லாஹ் அவர் மீது 10 ரஹ்மத்துகளை பொழிகிறான். மதீனால என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் சொன்னாங்க, நான் ஒரு ஷேഖை சந்திச்சேன், அவருடைய வாழ்க்கையுடைய சக்சஸ பத்தி நான் கேட்டேன். அவர் சொன்னாரு, நான் தேர்ஸ்டே அசருக்கு நான் மஸ்ஜித் நபவிக்கு என்டர் ஆகுவேன். அடுத்த நாள் இந்த ஜும்மாவுடைய தொழுகையும் தொழுதுதான் நான் மஸ்ஜித் நபவியை விட்டு வெளியாகுவேன். என்னுடைய முழு அந்த நாளுடைய அமல்கள் என்ன தெரியுமா? ஸலவாத்தை தவிர வேற எதுவும் இல்லை. நான் இந்த வாழ்க்கையில எந்த அளவுக்கு சக்சஸ் ஆக காரணம் என்னுடைய வாழ்க்கையில நான் கடைபிடிச்சு வரக்கூடிய ஸலவாத் தான். அதனால மதீனால இருக்கக்கூடிய காலம் அதிகமாக ஸலவாத் சொல்லுறது. அதே மாதிரி ஜன்னத்துல் பக்கீ, எல்லா சஹாபாக்கள் அடக்கப்பட்டிருக்கிற கபிரிஸ்தான், அதுக்கு ஒரு முறை விசிட் பண்றது. நீங்க ஸ்ட்ரெயிட்டா நடந்து போனா உள்ளுக்கு இருக்கிற பெரிய கபர் தான் ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கபர். நீ என்டர் ஆகக்குள்ளே இருக்கக்கூடிய கபர் தான் உஸ்மான் இப்னு மத்ஊன். உஸ்மான் இப்னு மத்ஊன் வேற, உஸ்மான் பின் அஃபான் வேற. உஸ்மான் பின் அஃபான் 3வது கலீஃபா. உஸ்மான் பின் மத்ஊன் ஹிஜ்ரத் செஞ்சு முதல்ல மௌத்தாகின சஹாபி தான் உஸ்மான் இப்னு மத்ஊன் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்கள தான் முதல்ல ஜன்னத்துல் பக்கீ அடக்கப்பட்டிருக்கு. அதனால் நீங்க என்டர் ஆகக்குள்ளே இருக்கிற ஃபர்ஸ்ட் கபர் தான் உஸ்மான் இப்னு மத்ஊன். மற்ற எல்லா சஹாபாக்களுடைய கபர், ரசூலுல்லாஹ் மாமிமார், சையதா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, எல்லா சஹாபாக்களுக்கும் போயிட்டு நீங்க சலாமும் சொல்லணும், அவங்களுக்காக வேண்டி துஆவும் செய்யணும். ஜன்னத்துல் பக்கீல சுப்ஹானல்லாஹ் ஏராளமான இமாம்கள், இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, மௌலானா ஜக்கரியா சாப் போன்ற பெரும் ஆலிம்கள், இமாம்கள் எல்லாரும் அங்கத்தான் நடக்கப்பட்டிருக்கிறாங்க. அதனால அது ஒரு ஏற்றமான இடம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க கபரை ஜியாரத் செய்ய, அது உங்களுக்கு ஆகிரத்தை ஞாபகம் ஊட்டும், அது உங்களுக்கு ஆகிரத்தை ஞாபகம் ஊட்டும். அதனால துஆ செய்யறது, மக்களோட அன்பாக நடக்கிறது, ஏழுமான மாதிரி நீங்க தொழுது கொண்டிருப்பீங்க, உங்களோட பக்கத்துல ஒருத்தரிப்பாரு, அவருக்கு ஏதாவது ஒரு மெசேஜை கொடுக்கறது. நீங்க கேட்கறது அஸ்ஸலாமு அலைக்கும், வேர் யூ ஃப்ரம், எங்க இருந்து வந்திருக்கிறீங்க, பேசிட்டு ஏதாவது ஒரு மெசேஜ். என்ன மெசேஜ்? நீ இந்த அமலை செய்யுங்க, அல்லாஹ் அவங்களோட வாழ்க்கையில பறக்க செய்வான். நீ இந்த துஆவை கேளுங்க. ஏதாவது ஒரு தாவத்தை பத்தி, ஏதாவது ஒரு அமலை பத்தி ஒரு தாவத்தை கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியாது. சில நேரம் ஒரு ரஷ்யனை கண்டு நீங்க பேசுவீங்க,
கியாமத்துடைய நாளையில நீங்க பாப்பீங்க, ரஷ்யால உங்களின் மூலமாக பெரிய தீன்தாரிகள் உருவாகிட்டாங்கன்னா நீங்க பாப்பீங்க. நான் ரஷ்யாவுக்கு போவே இல்லை, இல்ல நீங்க அந்த இடத்துல இருந்து ஒருத்தருக்கு ஒரு மெசேஜை கொடுத்தீங்க, அவர் அதை வாழ்க்கையில அமல் செய்ய ஆரம்பிச்சாரு, அவரது ஃபேமிலிக்கு கன்வே பண்ணாரு, அவரோட ஃபேமிலியை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருச்சு, எல்லோரும் தீன்தாரிகளா மாறிட்டாங்க. சுப்ஹானல்லாஹ். அதனால தாவத்தை உருவாக்கின இடம் தான் மதீனா முனவ்வரா. தாவத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய முழு லைஃபையும் தாவத்துக்காக அர்ப்பணிச்சாங்க. அதனால அந்த இடத்துக்கு போனா நாங்க அதை மறக்கிறதும் இல்லை. பக்கத்துல இருந்தா சலாம் சொல்லி பேசுறது, அன்பாக நடக்கிறது, அவருக்கு ஏதாவது ஒரு சின்ன மெசேஜ கொடுக்குறது, அவருக்கு ஒரு ஏதாவது சின்ன ஒரு மெசேஜ், அவர் அதை வாழ்க்கையில ஃபாலோ பண்ணிட்டாருந்தா அவரது வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் ஏற்படும். அல்லாஹ் அதை இந்த சஃபர் அல்லாஹ் கபூல் செய்யணும். அதனால அவங்களுக்கு தெரியும் எப்ப உங்களோட துவா வேகமா கபூல் ஆகும், வேகமா கபூல் அஸ்ரஉல் இஜாபா, அது வேகமாக உங்களோட துவா கபூல் ஆகணும்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மற்றவங்களுக்காக துவா கேளுங்க, மற்றவங்களுக்காக நீங்க துவா கேளுங்க. அதனால கஸாவுடைய மக்கள் எங்களோட உயிர்கள், அவர்களை நாங்க ஒரு நாள் துவால மறந்துடுறதில்லை. எல்லோருக்காக வேண்டியும் முழு முஸ்லிம் சமுதாயத்துக்காக வேண்டியும் நாங்க துவா செய்யறது. சிலவங்க ரிக்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க, நீ உம்ராக்கு போறதுன்னு கால் பண்ணி சொல்லுவாங்க, உம்ராக்கு போறீங்களா துவா செய்யுங்க, அல்லாஹ்ட்ட பேசுங்க. ஏன்டா அவங்க எதிர்பார்ப்போட சொல்லுறாங்க, ஏன்டா அந்த இடத்துல துவா கபூல் ஆகுன்றதுக்காக வேண்டி. அதனால யாரெல்லாம் ஞாபகம் இருக்கோ நீங்க பேரை சொல்லி கேட்கறது மிகவும் ஏற்றமானது, மிகவும் ஏற்றமானது. அப்படி இல்லையா, யாரெல்லாம் எனக்காக எனக்கிட்ட துவா செய்யறதுக்காக முன் வச்சாங்களோ அவங்க எல்லாத்துல தேவைகளையும் பூர்த்தி செய்து நாங்க துவால கேட்கறதுல தவற விடுறது இல்லை. இன்னொரு ஹதீஸ் வருது, எப்ப இன்னொருத்தருக்காக துவா கேட்போமோ அல்லாஹ் ஒரு மலக்க நியமிச்சு எங்களோட துவாக்கு ஆமீன் சொல்ல வைக்கிறான். அதனால அந்த இடம் துவாவுடைய இடம். துவால நாங்க அதிகமாக நேரத்தை கழிக்கிறது, எங்களோட திக்ர், எங்களோட குர்ஆன் திலாவத், ஒவ்வொரு விஷயத்திலையும் நாங்க இபாதத்திலே எங்களை முழு நாட்களையும் கழிக்கிறது. கடைசி நேரம் ஷாப்பிங் அது இதுவரை வச்சு கொள்றது, அது இல்லாம மற்ற எல்லா நேரத்திலையும் எங்களோட டைம் ஹரத்துல கழியும். மதீனாவாக இருக்கலாம், மக்காவாக இருக்கலாம், இந்த எங்களோட நேரங்கள் அதிகமாக ஹரத்துல கழியும் என்று சொன்னா எங்களோட ஜேர்னி போனது நோக்கம் நிறைவேறும், பரக்கத்துடைய ஜேர்னியாக மாறும். அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா உங்களோட உம்ராவை கபூல் செய்யட்டும், அல்லாஹ் உங்களோட போற பிரயாணத்தை கபூல் செய்யட்டும். என்னையும் இந்த பேர் யாசிர், என்னையும் உங்களோட துவாக்களை சேர்த்துக்கோங்க. என்னுடைய அன்பான இரக்கமான சலாத்த அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு நீங்க ரவுதாக்கு போற நேரம் எத்தி வச்சிருங்க. அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா உங்களோட பிரயாணத்தை கபூல் செய்யட்டும். நீங்க உம்ராக்கு போறது ஒரு ஆர்வம், அப்புறம் தான் நான் டக்குன்னு சொன்னேன், எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை. உம்ராவுடைய கடமைகள் பொதுவாக அவங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், அவங்க கைட் பண்ணுவாங்க, நீங்க போனவங்க போறீங்க. அதை விட நான் இந்த விஷயங்களை ஞாபகப்படுத்தினேன் தான் அந்த அந்த அங்க பொறுமதி என்னது, நாங்க எவ்வாறு சில நடந்து கொள்ளணும், இதை உலமாக்கள் எவ்வாறு எங்களை கைட் பண்ணிருக்கிறாங்க இந்த விஷயத்துல, அதை ஞாபகப்படுத்தலாம். அல்லாஹ் தாலா இந்த பேசின விஷயத்தை எனக்கும் பிரயோஜனம் அளிப்பானாக, உங்களுக்கும் பிரயோஜனம் அளிப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ்.